கூட்டு துவா அப்படிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஜ்தமிஉ மலவுன் ஃபயதுஉ பஅதுஹும் வ யுஅம்மினு ஆகர் இல்லா ஜாபஹுமுல்லா. அல்லாஹ் தஆலா இந்த துவாவை, அதாவது ஒருவர் துவா செஞ்சு மற்றவர்கள் ஆமீன் சொன்னா, வ யுஅம்மினு சாயிருஹும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒருவர் துவா செய்றாரு மற்றவர்கள் ஆமீன் சொல்றாங்க, இல்லா ஜாபஹுமுல்லா, அந்த துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்கிறான். இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நாமெல்லாம் ஒன்று கொள்றோம். ஒன்று கொண்டதுக்கு பிறகு அவர்கள் ஒருவர் துவா செய்ய, இமாம் துவா செய்றாங்க, மற்றவர்கள் ஆமீன் சொல்ல பின்னால் இமாம்கள் ஆமீன்கிறோம். இதுவெல்லாம் நடந்துட்டா இல்லா ஜாபஹுமுல்லா, அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்கிறான். அதனால தான் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம அமல் செஞ்சுக்கிட்டே வர்றோம் அப்படிங்கறத நம்ம அறிஞ்சுக்கிறோம். அதனால இந்த கூட்டு துவா, இந்த கூட்டு துவாங்கிறது நம்ம அவர் அடையாளத்துல சொல்றதுதான். உண்மையிலேயே மார்க்கத்தில் கூட்டு துவா அப்படிங்கிற பேர்லாம் கிடையாது. குர்ஆன்லயும் பாருங்க கூட்டு துவாங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. ஹதீஸ்லயும் பாருங்க கூட்டு துவா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. அதே போல கூட்டு தொழுகை இருக்கிறது, ஸலாத்துல் ஜமாஅ, கூட்டு தொழுகை அது இருக்குது. இந்த கூட்டு துவாங்கிறது நான் உருவாக்கின வார்த்தை தான். அப்ப ஹதீஸ் கிதாபுல எப்படி இருக்குது? பாபு தஅமீன் அப்படிதான் இருக்குது. ஆமீன் கூறும் துவா அப்படிதான் இருக்குது. ஆமீன் கூறும் துவாவை செய்யலாமா? செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.